வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் IPL திருவிழா நிகழ்ச்சியில் இதுவரை நடந்த போட்டிகளில் எந்த அணி புள்ளி பட்டியலில் முன்னணியில் இருக்கிறது என்று பார்ப்போம். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏப்ரல் 27 வரை மொத்தம் 39 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதில் பஞ்சாப் கிங்ஸ் அணிதான் பங்கு பெற்ற 7 போட்டிகளில் தோல்வியே பெறாமல் 6 போட்டிகளில் வெற்றி பெற்று 13 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உடனான போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டதால் இருவருக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. நடப்பு சாம்பியன் RCB அணி பங்கேற்ற 8 போட்டிகளில் 6 வெற்றி 2 தோல்வி பெற்று 12 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 8 போட்டிகளில் பங்கேற்று 3 தோல்வி 5 வெற்றியுடன் 10 புள்ளி பெற்று நல்ல ரன் ரேட் அடிப்படையில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிதான் பங்கு பெற்ற 8 போட்டிகளில் 5 வெற்றி 3 தோல்வி பெற்று 10 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்தில் உள்ளது. குஜராத் டைட்டன் அணிதான் பங்கு பெற்ற 8 போட்டிகளில் பங்கேற்று 4 தோல்வி 4 வெற்றியுடன் 8 புள்ளிகள் பெற்று 5ஆம் இடத்தில் உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் தலா 6 புள்ளிகள் பெற்று ரன் ரேட் அடிப்படையில் 6ஆம் மற்றும் 7ஆம் இடங்களை பிடித்துள்ளது. 3 முறை சாம்பியன் பட்டம் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிதான் பங்கு பெற்ற 8 போட்டிகளில் 5 தோல்வி 2 வெற்றியுடன் 5 புள்ளிகள் பெற்று 8ஆம் இடத்தில் உள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணி பங்கு பெற்ற 7 போட்டிகளில் 5 தோல்வி 2 வெற்றியுடன் 4 புள்ளிகள் பெற்று 9ஆம் இடத்தில் உள்ளது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி பங்கு பெற்ற 8 போட்டிகளில் 6 தோல்வி 2 வெற்றியுடன் 4 புள்ளிகள் பெற்று 10ஆம் இடத்தில் உள்ளது. இதுவரை தோல்வியே பெறாத பலமான அணியான பஞ்சாப் கடந்த வாரத்தில் இதுவரை யாரும் செய்யாத புதிய சாதனை படைத்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் மோதிய போட்டியில் டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்து அதிரடியாக 264 ரன்கள் குவித்தது. இந்த ரன்னை சேஸ் செய்து வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என்று எதிர்பார்த்த நிலையில் 18.5 ஓவர்களிலேயே 265 ரன்கள் குவித்து IPL வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை படைத்தது. பஞ்சாப் அணியின் தொடர் வெற்றிக்கு யார் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.